தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள தாவேக தலைவர் விஜயின் அரசியல் பயணம் மட்டுமல்லாமல் அவரது ஆடையும் தற்போது புதிய ட்ரெண்டாக மாறியுள்ளது. திரையுலகில் பல ஆண்டுகளாக ரசிகர்களின் மனம் கவர்ந்த நடிகராக இருந்து வந்த விஜய் தற்போது அரசியலிலும் தனது தோற்றத்தின் மூலமாக கவனத்தை ஈர்த்து வருகிறார். குறிப்பாக அவர் அணியும் ஆடைகள் சந்தையில் அதிக வரவேற்பை பெற்று வருகிறது. திரைப்படங்களில் நடித்த காலத்திலிருந்தே விஜய் பயன்படுத்திய பல்வேறு உடை வடிவங்கள் ரசிகர்களிடையே ட்ரெண்டாக மாறியுள்ளன. மதுரை, கில்லி, துப்பாக்கி, மாஸ்டர், லியோ போன்ற திரைப்படங்களில் அவர் அணிந்த சட்டைகள், ஜாக்கெட்டுகள், காலணிகள் மற்றும் அணிகலன்கள் ரசிகர்களால் அதிகமாக தேடப்பட்டன. பல துணிக்கடைகள் மற்றும் ஆன்லைன் விற்பனை தளங்களிலும் விஜய் ஸ்டைல் ஷர்ட், தளபதி லுக் என்ற பெயர்களில் ஆடைகள் விற்பனை செய்யப்பட்ட சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளன. அதேபோல அரசியலுக்கு வந்த பிறகு விஜய் பெரும்பாலும் வெள்ளை சட்டை மற்றும் சந்தன நிற பேண்ட் அணிந்து பொதுக்கூட்டங்கள் மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வந்தார். இந்த ஆடை முறை தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பல்வேறு மாநில அரசியல் தலைவர்கள், முதல்வர்கள் பயன்படுத்திய பாரம்பரிய அரசியல் தோற்றமாக இருந்தாலும் விஜய் அந்த தோற்றத்தில் தோன்றியதன் மூலம் அது அவரது அடையாள ஸ்டைலாக மாறியது. குறிப்பாக அவரது ரசிகர்கள் மற்றும் கட்சியினர் இதனை ஒரு வகை டிரெஸ் கோடு போல பின்பற்ற தொடங்கியுள்ளனர். இதனால் தமிழகத்தின் பல பகுதிகளில் உள்ள துணிக்கடைகளில் விஜய் ஸ்டைல் என்ற பெயரில் வெள்ளை சட்டை மற்றும் சந்தன நிற பேண்ட் காம்போக்கள் விற்பனைக்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. கட்சி கூட்டங்கள், அரசியல் நிகழ்ச்சிகள் மற்றும் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்கும் இளைஞர்கள் அதிக அளவில் இந்த உடைகளை வாங்கி வருவதை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு விஜய் முழுமையாக கோட் ஷூட் தோற்றத்தில் அதிகமாக காணப்படுகிறார். அரசு நிகழ்ச்சிகள், அதிகாரப்பூர்வ சந்திப்புகள் உள்ளிட்ட முக்கிய நிகழ்வுகளில் அவர் அணியும் கோட் ஷூட் உடைகளும் தற்போது புதிய ஃபேஷன் ட்ரெண்டாக மாறியுள்ளது. குறிப்பாக கருப்பு நிற கோட் ஷூட்டுகள் அதிகமாக விற்பனையாகி வருவதாக சென்னை உள்ளிட்ட நகரங்களில் உள்ள ஆடை விற்பனை நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. இதனை பயன்படுத்திக் கொண்ட சில துணிக்கடை நிறுவனங்கள் தற்போது சிஎம் விஜய் லுக், தளபதி அபிஷியல் ஸ்டைல் போன்ற பெயர்களில் கோட் ஷூட் காம்போக்களை சந்தையில் அறிமுகப்படுத்தியுள்ளன. கடைசியாக பீஸ்ட் திரைப்படத்தில் இதே போன்ற தோற்றத்தில் விஜய் நடித்திருப்பதால் பீஸ்ட் லுக் என்று அவரது தொண்டர்கள் கூறி வருகின்றனர். இளைஞர்கள் மட்டுமல்லாமல் அலுவலக பணியாளர்கள் மற்றும் நடுத்தர வயதினரும் இந்த ஸ்டைலின் மீது ஆர்வம் காட்டுகின்றனர். திரையுலகில் தொடங்கிய விஜயின் ஸ்டைல் தாக்கம் தற்போது அரசியல் மற்றும் ஆடை வணிக உலகத்திலும் புதிய ட்ரெண்டை உருவாக்கியுள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது.